ஒரு ஆள் தான் இங்க. அது அது ஒரு ட்ரெண்ட் சார். பாடல் போய் ஃபாரின்ல எடுக்க கூடாதுன்னு சட்டம் கிடையாது. எனக்கு என்னன்னா இந்தியால என்ன இது இல்ல, என்ன இல்ல. இப்ப இந்தியாலே இப்ப உதாரணத்துக்கு நான் இதுல வீராசாமியில கூட போய் ஊட்டியில படம் எடுத்தேன். ஊட்டியான்னு கேட்கக்கூடிய அளவு இந்தியால இப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் நல்ல அவ்வளவு அற்புதமான இடங்கள் இந்தியால இருக்கு. நமக்கு ஏதாவது வித்தியாசமா காட்டலாமா நம்ம ஆளுங்க ட்ரை பண்றாங்க. யாரையும் இப்படிதான் எடுக்கணும் எடுக்க கூடாது இல்ல. நான் உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல படம் எடுக்காத ஒரு டைரக்டர் இல்ல இல்ல எல்லாருமே கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாரதி ராஜா சார் அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாரு. பாக்யராஜ் சார் அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாரு. நான் அதே ரூட்ல போயிட்டு அதே நான் பண்ணு வச்சுக்கேன், நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். அப்ப நான் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உருவாக்கணும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்ப இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல செட்டு போடுறதை விட இன்னைக்கு செட்டே போடாம கிராபிக்ஸ்ல சிஜில என்ன பண்ணலாம், அந்த சிஜி கூட சிஜின்னு தெரியாத அளவுக்கு என்ன பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, என்னோட படங்களை கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மினியேச்சர்ஸ் மேட்ச் பண்ணேன். அது யாருமே பண்ணாத விஷயம். ஆர்டினேட் நாகராஜ் ராவோட அது எஸ்எஸ் வாசன் காலத்தில் உள்ள அந்த டெக்னிக். இன்னைக்கு அந்த டெக்னாலஜியை இன்னைக்கு மாடர்னா வேற எப்படி பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய முதல் படத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பாடல் ஆகட்டும், ஒரு பஞ்ச் டயலாக் ஆகட்டும், இல்ல ஒரு அடுக்குமொழி வார்த்தைகள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் மறக்காம அப்படியே இருக்கீங்களே. இதெல்லாம் நீங்க அடிக்கடிக்கு போட்டு பாப்பீங்களா, இல்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? அது எப்படி சார்? இப்ப அலிட்ரேஷன் எடுத்துக்கிட்டா கூட இது ஆங்கிலம்னு நீங்க ஆங்கிலத்துல எடுத்தாலும் சரி, தமிழில் எடுத்தாலும் சரி, அது ஹிந்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, தெலுங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, கன்னடா எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதுல அலிட்ரேஷன் இருக்கு, எதுகை மூணு இருக்கு. ரைம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. வள்ளுவன் ஈரடியில் உலகத்தை அளந்தான் என்று சொன்னால் அவன் எப்படி அளந்தான் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்படி போட்டாதான் அது வரும், இல்லாட்டா வராது. இப்ப கம்பனை எடுத்தோம்னா தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளைகள் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிடி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீட்டிருக்கும் மாது தான் 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 அந்த சந்தம் இருக்குங்க. இது மாதிரி சொல்லிட்டு அதுக்குள்ள சொல் போட்டுக்கிட்டே போரு, சொல் போட்டு போட்டு பார்ப்பேன். எந்த வார்த்தையை போட்டா ஒண்ணும் இல்ல, ஒரு கூறாக இருந்தால் தான் ஆணி, கூர்மையாக சிந்தித்தால் தான் அவன் ஞானி, பவிசோடு இருந்தால் தான் அவள் ராணி, படியேற்றினால் தான் அது ஏணி, கரையேற்றினால் தான் அது தோணி, பயன்பாட்டில் வைத்துக் கொண்டால் தான் அது ஒரு பாணி. இது கூட என்னோட பாணின்றீங்க. எப்படி இந்த அலிட்ரேஷன் எத்தனை போடலாம்? சுறுசுறுப்பாக இருந்தால் தான் தேனி, உடை இருந்தால் தான் அது மேனி, உடை இருந்தால் தான் மேனி. ஏன் உடை இல்லாமலும் மேனி? எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. ஒரு கவிதை நீங்க கிடையாது. கவிதை என்பது பொருளும் இருக்கணும், எதுகை மோனையும் இருக்கணும், ஆட வேண்டும் என்று சொல்லுகிறேன். உடை இல்லாமலும் இருக்கும் மேனி. ஒரு ஞானி அவன் ஆடை அணியாத போதும் அவனுக்கு இருக்கிறது மேனி. அவன் மேனியை சூழ்ந்து விடுகிறது தேனி. அவன் மேனியை நாடி விடுகிறது, நாடிடுவாள் ஒரு ராணி. நாடாமல் இருப்பது அவன் பாணி. நாடிவிட்டால் ஆக மாட்டானே போனி. என்னன்னா மேனின்னு சொல்றீங்க, அப்படி பாத்திர கூடாது சார். மேனி என்றால் என்ன? அங்க ரெண்டு சொல்லி ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது என் காதல் அது பட்டு விடா, என்னுடைய காதல் அது பட்டு, அவள் எனது காதல் அவள் கண் பட்டு வாடா, காரணம் அவளது விழியது செய்தது காதலை பட்டு வாடா. வந்தாவா இல்லனா போடா. என் காதலது அவள் விழி பட்டு வாடா, காரணம் அவளது கண்கள் செய்தது காதலை பட்டு வாடா. ஒரு 150 இல்ல 1500 சொல்றேன். 1500 பிராக்டிஸ். கண்டிப்பா. சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லிருக்கான் இளங்கோ, கம்பன் என்ன சொல்லியிருக்கிறான், வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கிறான், கண்ணதாசன் என்ன சொன்னாரு,
வைரமுத்து சார் என்ன சொல்றாரு, வாலி சார் என்ன சொல்றாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சார் என்ன சொல்றாரு, எல்லாரையும் ரசிச்சேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விருந்தினரை சந்திச்சதால எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு சன் டிவியோட அரட்டை அரங்கமாக இருக்கட்டும், சன் டிவியுடைய நிகழ்ச்சிகளாகட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் நிறைந்திருக்கிறார்களோ, ஏன் தமிழரே அல்லாதவர்கள் கூட இன்றைக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம், சன் டிவியினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் அரட்டை அரங்கத்திலிருந்து தொடங்கி வணக்கம் தமிழகத்திலிருந்து தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு சன் டிவி என்று சொன்னால் மக்கள் விரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த சன் டிவியுடைய இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்று, அது புனிதமான நாள், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், அவர் மண்ணில் இந்த பூ உலகில் அவதரித்த நாள், மறக்க முடியாத இந்நாள், பொன்னாள். இந்த பொன்னாளில், இந்த திருநாளில், இந்த நல்ல நாளில் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல புதிய உணர்வுகளை, புத்துணர்வுகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும் புது வசந்தமாக இருக்க இனிய வாழ்த்து.